إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن ندلج بلغ المنزل ألا إن سلعة الله الغالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم. பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழும். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இடேற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா சையதுல் கௌனைன் ஹாத்தமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினான ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ்வு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவெடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ்வு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விற்றும் 100க்கு 100 முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு குர்ஆன்ல பாவங்களை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், வதரு ظاهிரல் இஸ்மி வ பாத்தினா. மனிதர்களே, வெளிரங்கமான பாவங்களை விட்டும் உள்ரங்கமான பாவங்களை விட்டும் தூரமாகுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். உங்களே பாதுகாத்துக்கொள்ளும். இந்த ஆயத்துக்கு கீழே எங்களுக்கு என்ன விளங்குதுண்டா, பாவங்கள் என்று சொல்றது 2 வகையான பாவங்கள். ஒன்றிருக்குது வெளிரங்கமான பாவம், இன்னொன்றிருக்குது உள்ரங்கமான பாவம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்கள், இப்ப வரக்கூடிய கேள்வி என்ன, இந்த உள்ரங்கமான பாவம் என்றா என்ன, வெளிரங்கமான பாவம் என்றா என்ன? உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, வெளிரங்கமான பாவம் என்று சொல்றது ஒரு மனிதன் தன்னுடைய உறுப்புகளால செய்யக்கூடிய பாவம். கண்ணால, காதால, கரங்களால, மர்மஸ்தானத்தால, உறுப்புகளால் என்னென்ன பாவங்கள் செய்வாங்களோ அதுக்குதான் வெளிரங்கமான பாவம் என்பதாக சொல்லப்படும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில
எப்ப வெளிரங்கமான பாவங்களை செய்வானோ, தன்னுடைய உறுப்புகள் மூலமாக பாவம் செய்வானோ, அந்த நேரத்தில் அவனுக்கு உண்டாகக்கூடிய பெரிய விளைவு என்னன்னா, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனுக்கு தன்னுடைய உடம்பால செய்யக்கூடிய உறுப்புகளால செய்யக்கூடிய அமல் இபாதத்துடைய ருசி அல்லாஹ் இல்லாமக்குவான். எந்த அளவுக்கு அவன் பாவம் செய்வானோ உறுப்புகளால, அந்த அளவுக்கு அவனுக்கு அமல்களுடைய வெறுப்பு உண்டாகும். உடம்பால உடம்ப தூக்கி கொண்டு குர்ஆன் ஓதுறதோ அல்லது திக்ர் செய்யறதோ அல்லது ஒரு ஜிஹாத் ஒன்று செய்யறதோ அல்லது ஒரு தியாகம் ஒன்று செய்யறதோ பணத்தை செலவழிக்கிறதோ அவனுக்கு கஷ்டமாக இருக்கும் உடம்பால ஒரு அமல் ஒன்று செய்யறதுக்கு. காரணம் என்ன? அவனுடைய உடம்பால் அவன் பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறான். அதான் ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்தினாங்க, மா மின் முஸ்லிமின் யன்ظுரு இலா மஹாசின் இம்ரஅத்தின் அவ்வல மர்ரா ثم يغض بصره الا احدث الله عباده يجد حلاوتها او كما قال صلى الله عليه وسلم. ஒரு முஸ்லிம் அவருடைய பார்வை ஒரு பெண்ணின் மீது படுவது, ஒரு அழகான பெண்ணின் மீது ஹராம் என்பதின் காரணமாக அவர் பார்வையை தாழ்த்துறார். அந்த கண்ணை அவர் வெளிரங்கமான பாவத்திலிருந்து பாதுகாத்தார். ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவங்களுக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அமலுடைய ருசியை தாரார். எனவே இதே ஹதீஸுக்கு கீழே உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, எப்ப இவர் பாவம் செய்வாரோ, கண்ணால் ஒரு பெண்ணை பார்க்கிறாரோ, உறுப்புகளால பாவம் செய்றார், இந்த நேரத்துல நன்மைகள் அமால்களுடைய வெறுப்பு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உள்ளத்துல போடுறார். நாளுக்கு நாள் அவர் அமால்கள் இருந்து கலருவார். பெரியோர்களே சகோதரர்களே, அதே மாதிரிதான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உறுப்புகளால எப்ப அவர் வெளிரங்கமான பாவங்கள் செய்வாரோ, இரண்டாவது விஷயம் அவருடைய ரிஸ்க் அல்லாஹ் நெருக்கடியை உண்டாக்குவார். எளிதின ரிஸ்க் கிடைக்கதான் செய்யும், ஆனாலும் ரிஸ்க்ல அல்லாஹ் நெருக்கடியை உண்டாக்குவார். வாழ்க்கையில நிம்மதியை இல்லாமக்குவார். பெரியோர்களே சகோதரர்களே, பேசக்கூடிய நானும் தான், கேட்கக்கூடிய நீங்களும் தான். அதிகமாக நாங்க எங்கட புழக்கத்துல பேசுறதே இந்த உறுப்புகளால செய்யக்கூடிய பாவங்களை பத்தி தான். தினா செய்யவானம், படம் பார்க்கவானம், மியூசிக் கேட்கவானம், பல அமைப்புகள்ல நாங்க பேசுறோம். ஆனா பெரியோர்களே சகோதரர்களே, குர்ஆன் சொல்லுது, வதரு ظاهிரல் இஸ்மி வ பாத்தினா, வெளிரங்கமான பாவங்கள் மாத்திரமல்ல உள்ரங்கமான பாவங்களை விட்டும் தூரமாகுங்கள். இந்த உள்ரங்கமான பாவம் என்ன? கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, உலமாக்கள் எழுதுறாங்க, உள்ரங்கமான பாவம் என்று சொல்றது ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்தால செய்யக்கூடிய பாவம். உள்ளத்தால செய்யக்கூடிய பாவம் இருக்குது. சில நேரங்களில் நாங்க யோசிக்கலாம், உள்ளத்தால பாவமா, அது எப்படி உள்ளத்தால பாவம் செய்யறது? கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் சொல்றாங்க, ஏனே உலமாக்களும் எழுதுறாங்க, இந்த உள்ரங்கமான பாவம் இருக்குது, உள்ளத்தால செய்யக்கூடிய பாவம் இருக்குது, இது உறுப்புகளால செய்யக்கூடிய பாவத்தை விட 70 மடங்கு 70 டைம்ஸ் பயங்கரமானது. ஒரு மனிதன் உறுப்புகளால பாவம் செய்றான், அவன் அமால்ல இருந்து தூரமாகுவான். ஆனா ஒரு மனிதன் அவனுடைய உள்ளத்தால பாவம் செய்றான், அவனுடைய ஈமான்ல இருந்து அவன் தூரமாகுவான். அவனுடைய முடிவு அது குஃப்ர்ல போய்த்து விழுமா என்ற அளவுக்கு உலமாக்கள் பயப்படுறான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, அப்ப உள்ரங்கமான பாவம் உள்ளத்தால பாவமா, அது எப்படி பாவம் செய்யறது? பெரியோர்களே சகோதரர்களே, உள்ளத்தால செய்யக்கூடிய பாவம் என்றா என்ன? ஒரு மனிதன் உள்ளத்துல வரக்கூடிய பெருமை, ஒரு மனிதன் உள்ளத்துல வரக்கூடிய பொறாமை, ஒரு மனிதன் உள்ளத்துல வரக்கூடிய கோபம், ஒரு மனிதன் உள்ளத்துல வரக்கூடிய ரியா, அடுத்த மனிதன் நான் செய்யறதை பார்க்கணும், நான் நல்லவன் என்று செல்லணும், அவன் உள்ளத்துல வர தப்பெருமை, அவன் உள்ளத்துல வர பெரியத்தனம். பெரியோர்களே சகோதரர்களே, அல்லாஹ் ரசூலுடைய மஹப்பத் இல்லாம இருக்கிறது, இஸ்லாத்துடைய மஹப்பத் குறைகிறது. இதெல்லாம் ஒரு மனிதன் உள்ளத்துல வரக்கூடிய நோய்கள் தான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்றேன், உறுப்புகளால செய்யக்கூடிய பாவங்களை விட மிகவும் பயங்கரமானதுதான் இந்த உள்ளத்தால செய்யக்கூடிய பாவம். சில மக்கள் உறுப்புகளால தஹஜ்ஜுத் தொழுறாங்க, குர்ஆன் ஓதுறாங்க, பல அமைப்புல ஜிக்ர் செய்யறாங்க, எல்லா அமைப்புகள் இருக்கிறோம். ஆனா பெரியோர்களே சகோதரர்களே, உள்ளத்தில் உள்ள நோய் என்ன என்றதே அவருக்கு தெரியாது. எனக்கு பெருமை இருக்குதா என்றதே அவன் தெரியாமல் இருக்கிறான்.
ஹதீஸ்ல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்தினாங்க, யாருக்கு ஒரு அணு அளவு பெருமை இருக்குமோ அவன் சொர்க்கத்துக்கே நுழைய மாட்டான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஆக கவலைக்குரிய விஷயம் என்னென்றா, இந்த காலத்துல இந்த நோய் எங்களுக்கு இருக்குதா இல்லையா, இந்த பாவம் எனக்கிட்டால நிகழ்தா இல்லையா என்பது கூட நாங்க தெரியாம இருக்கிறோம். மௌலானா ஜக்கரியா ரஹ்மஹுல்லாஹ் அவங்க ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க, உம்முல் அம்ராஸ் என்று. உம்முல் அம்ராஸ் என்று சொன்னா நோய்களின் தாய். எல்லாம் நோய்களுக்கு ஆக பெரிய தாய். பெரியோர்களே, சகோதரர்களே, பெருமை என்பதாக எழுதுறாங்க. தனி கிதாபே பெருமையை பற்றிதான். அதுல எழுதுறாங்க, ஒரு மனிதன் பெருமைண்டா என்ன, தன்னுடைய உள்ளத்துல தனக்கென்று ஒரு ஸ்டேட்டஸ் வச்சு கொண்டிருக்கிறது. நான் இன்னார் தான், நான் ஒரு ஆலிம், நான் ஒரு ஹாஃபில், நான் ஒரு டாக்டர், நான் ஒரு லாயர், நான் ஒரு ப்ரொஃபஷனல், நான் ஒரு கம்பெனியோட சிஇஓ, நான் ஒரு கம்பெனியுடைய டைரக்டராக இருக்கிறேன், நான் ஒரு மினிஸ்டராக இருக்கிறேன், நான் ஒரு பிரசிடென்டாக இருக்கிறேன். தன்னுடைய உள்ளத்துல நான் என்ற ஒரு மனிதன் தனக்கென்ற ஒரு அந்தஸ்தை வச்சு எப்பெல்லாம் அந்த அந்தஸ்துக்கு கொஞ்சம் முன்பின் ஆகக்கூடிய நேரத்துல அவன் உள்ளத்துல வரக்கூடிய தடமாற்றம் இருக்குது. இதுக்குதான் பெருமை என்று சொல்றது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ரொம்ப பயங்கரமான நோய். ஏந்த அந்தஸ்துக்கு இவங்க என்னோட இப்படிதான் நடந்து கொள்ளணும் என்று நினைக்கிறது இருக்குது. இதுக்கு பேர் தான் பெருமை. இதுக்கு பேர் தான் பெருமை. கவலைக்குரிய விஷயம் பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த நோய் இருக்குது யாரையும் விடல, புதுமகனையும் விடல, ஒரு ஆளுமையும் விடல. ஒவ்வொரு மனிதனுக்கும் தனக்கே தெரியாம வரக்கூடிய ஒரு நோய் தான் இந்த பெருமை, இந்த பொறாமை, இந்த கோபம். இந்த ஒவ்வொரு அமைப்புல உள்ரங்கமான நோய்கள் இருக்குது. இது ரொம்ப பயங்கரமானது. ஷைத்தான் அவனுக்கு வந்த ஆக பயங்கரமான நோய் தான் பெருமை. خلقتني من نار وخلقته من طين. யா அல்லாஹ், நான் என்னத்துக்கு யா அல்லாஹ் ஆதமுக்கு சுஜூத் செய்யணும், நீ என்னைய நெருப்புல படைச்சிருக்கிறாய், ஆதம நீ மண்ணாலதான் படைச்சிருக்கிறாய். நான் என்றது வந்துச்சு. அபா வஸ்தக்பர, அவன் சுஜூத் செய்யறதுக்கு மறுத்துட்டான். அவன் உள்ளத்துல பெருமை வந்துச்சு. ஏந்த ஸ்டேட்டஸுக்கு நான் என்னத்துக்கு சுஜூத் செய்யணும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எந்த அளவுக்கு உலமாக்கள் கிதாப்ல எழுதுறாங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தின் மூலமாக காட்டுறேன். நாங்க சில நேரத்துக்கு பாவிக்கிற வார்த்தை தான் எனக்கு பெருமை இல்லை என்று சொல்றது. இந்த நான் பெருமை இல்லாதவன் என்று சொல்றது இருக்குது, இதுவும் ஒரு பெருமைதான். பெருமை என்றதோ பணிவு என்பதோ அது வார்த்தைகள் அல்ல, அது உள்ளத்துல வரக்கூடிய ஒரு சிஃபத். ஒரு அழகான உதாரணத்தை கிதாப்ல எழுதியிருக்கிறாங்க. ஒரு அந்தஸ்துள்ள ஒரு மனிதன். சரி, நாங்க நினைச்சுக்கொள்வோம் ஒரு ஆலிம் என்று, அல்லது ஒரு டாக்டர் என்று நினைப்போம், அல்லது ஒரு ப்ரொஃபஷனல் என்று நினைப்போம். ஒரு நாள் இஃப்தாருடைய நேரத்துல, நான் உதாரணம் தான் சொல்றேன், இஃப்தாருடைய நேரத்துல எல்லாமே இஃப்தார் செஞ்சாங்க. நோம்புல அதான் செல்லப்பட்டுச்சு, இஃப்தார் செஞ்சுட்டாங்க, எல்லாம் தொலை பேசிட்டாங்க. அந்த ப்ரொஃபஷனல் மட்டும், அல்லது அந்த ஆலிம் மட்டும், அல்லது அந்த டாக்டர் மட்டும் நேரத்தோட தொழுகைய முடிச்சிட்டு அவசரமா வந்தது. அடுத்த மக்களுக்கு முன்னால் அந்த சுப்ராவை அவர் சுத்தமாக்குறார். அவர் அந்த சுப்ராவை சுத்தமாக்குறார். ஈச்சப்பழ கொட்டைகள் எல்லாம் சேர்க்கிறார், ஒரு பேக்ல போடுறார், தண்ணியால தொடக்கிறார். இப்ப உள்ளத்துல நினைக்கிறாரு, இது நான் செய்ய வேண்டிய வேலை அல்ல, நானோ ஒரு ஆலிம், நானோ ஒரு டாக்டர், நானோ ஒரு ப்ரொஃபஷனல், இது வேற ஆட்கள் செய்ய வேண்டிய வேலை, ஏதோ பணிவுக்கு நான் செஞ்சிருக்கிறேன் என்று நினைக்கிறது இருக்குது. இதுக்குதான் பேர் பெருமை. இதுதான் பெருமை. நான் இது செய்யறதுக்கு தகுதி இல்ல, எனக்கு பார்க்க தகுதியில குறைஞ்ச யார சரிதான் செஞ்சிருக்கோனும், ஆனா நான் செஞ்சது பணிவுக்காக வேண்டி நினைக்கிறது இருக்குது. இதுக்கு பேர் தான் பெருமை. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இப்ப யோசிச்சு பாருங்க, நாங்க எத்தனை பேர் இதுல ஈடுபட்டிருக்கோம். நான் பணிவுக்கு அதாவது ஏந்த உள்ளத்துல நான் ஒரு அந்தஸ்து கூறியவன் என்று நினைச்சது இருக்குது. இதுக்கு பேரு தான் பெருமை. பெரியோர்களே, சகோதரர்கள், இதுக்கு அதான் எப்படி விளங்கப்படுத்துறது எனக்கே விளங்குது இல்ல. பெரியோர்களே, சகோதரர்களே, நுணுக்கமா விளக்கமா தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்க. இது ஒரு பயங்கரமான நோய், ஒரு பயங்கரமான நோய். ஏன் அந்தஸ்துக்கு எனக்கு இப்படிதான் நடந்திருக்கணும், என்னோட மக்கள் இப்படிதான் புலங்கோணும், என்னோட இந்த முறையில தான் பேசணும், ஏன் நான் இந்த அந்தஸ்துள்ளவர் என்ற நான் என்ற நினைக்கிறது இருக்குது. இதுக்கு பேர் தான் பெருமை. பெரியோர்களே, சகோதரர்களே, கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, டாய்லெட் இருக்குது. டாய்லெட் ரெண்டு வகை. டாய்லெட்
ரெண்டு வகையான டாய்லெட் என்ன? ஒன்று இருக்குது ஹவாஸ்களுடைய டாய்லெட், விஐபி டாய்லெட் என்று சொல்லுவோம். இன்னொன்று இருக்குது அவாம்களுடைய டாய்லெட், அதுதான் பொதுமக்கள் போகக்கூடிய டாய்லெட். இந்த ஹவாஸ்களுடைய இந்த விஐபி டாய்லெட் இருக்குது, இதுல ஏர் பிரஷர் போட்டிருப்பாங்க, டிஷ்யூ வச்சிருப்பாங்க, டைல்ஸ் பிடிச்சிருப்பாங்க, தண்ணி எல்லாம் நல்லா இருக்கும், எல்லாம் சுத்தமாக இருக்கும், எல்லாம் அமைப்புல ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. பொதுமக்களோட அவங்களுடைய டாய்லெட் இருக்குது, சில நேரத்துக்கு அதுல ஸ்பாட்டிங் பேன் மட்டும்தான் இருக்கும், டிஷ்யூவும் இல்ல, தண்ணியும் வெளியால தான் கொண்டு போக வேண்டிய தேவை, சில நேரத்துக்கு நாக்கம் அடிக்கும், சில நேரத்துக்கு நஜிஸ் அங்கிங்கப்பட்டிருக்கும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, ஒரு மனிதன் நினைக்கிறார் ஏண்ட அந்தஸ்துக்கு எனக்கு இந்த டாய்லெட் எல்லாம் சரி வராது, நான் அதுக்கு தான் போகணும். அவருக்கு பெரியோர்களே சகோதரர்களை நுணுக்கமா விளங்கிக் கொள்ளுங்க, நான் இதுக்கு தகுதி இல்ல, நான் அதுக்கு தான் தகுதி என்று தன்னுடைய உள்ளத்துல நினைக்கிறது இருக்குது. இதுதான் நோய். அந்த டாய்லெட்டுக்கு நான் போறதா? பெரியோர்களே சகோதரர்களே, மௌலானா ஜக்கரியா ரஹிமஹுல்லாஹ் எழுதுறாங்க, ஒரு மனிதன் அவர் அடிக்கடி இல்லாட்டின் இருந்து நின்று இந்த அவாம்களுடைய டாய்லெட்டுக்கு போகக்கூடிய பழக்கத்தை உண்டாக்கி கொள்ளட்டும். ஏனென்றா எப்ப இந்த நேரம் விஐபியுடைய டாய்லெட்டுக்கு போயிட்டு பழக்கப்படுவாங்களோ அவரது உடம்புல ஒரு நாளும் நஜிஸ் படாது. ஆனா அவரது உள்ளத்துல படுற நஜிஸ் இருக்குது. உடம்புல பட்ட நஜிஸ தண்ணியால கழுவலாம், ஆனா உள்ளத்துல படுற நஜிஸ் அது தண்ணியால கழுவலான்னு சொல்ல. அந்த நஜிஸ், அந்த பெரும் என்ற அசுத்தத்தை இல்லாமக்கிறதுக்கு அவர் அவாம்களுடைய டாய்லெட்டுக்கு கொஞ்சம் போகணும், நப்சுக்கு தர்பியத் கொடுக்கணும். நீ இந்த பட்டத்தை பதவிய நீ உண்ட உள்ளத்துல வச்சுக்கொள்ளாது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, பாகிஸ்தான் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நடந்துச்சு. அதுல பல ஆட்களோட ப்ரோக்ராம்ஸ் அதுல இருந்துச்சு, ஒவ்வொரு ஆளோட லெக்சர்ஸ், ஸ்பீச்சர்ஸ். அதுல ஒருத்தருடைய பேர் கீழே இருந்துச்சு. அவருக்கும் அந்த இன்விடேஷன் கொடுத்த நேரத்தில் அவர் கோவப்பட்டார். ஏன் கோவப்பட்டார்? எனக்கு ஸ்பீச் தராத சுட்டி கோவப்படல, ஏன் ஏண்ட ஸ்பீச்சை கடைசிக்கு போட்டிருக்குது என்பது பெருமை. ஏன் ஏண்ட பேர் இந்த கேட்டகரியில 7 பேர்ல ஏண்ட பேரை ஏன் கீழே போட்டீங்க? கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, இதுதான் நோய். கல்யாணத்துக்கு இன்விடேஷன் கிடைக்காம இல்ல, கல்யாணத்துக்கு இன்விடேஷன் கிடைச்சிட்டு ஆனா சின்ன புள்ளோட கையில இருக்கு இன்விடேஷன் கார்டு அனுப்பிருந்துச்சு, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மட்டும் போட்டிருந்துச்சு, ஃபேமிலி போட்டிருக்கல. பெரியோர்களே சகோதரர்களே, இது எதிர்பார்க்கிறது இருக்குது. எனக்கு கார்டு கொடுத்த முறப்பில கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள், இதுதான் பெரும். இது உடம்பால செய்யற பாவத்தை விட ரொம்ப 70 மடங்கு பயங்கரமானது என்பதாக மக்கள் எழுதுறான். ஒரு மனிதன் உள்ளத்துல வாரது, ஒரு மனிதன் உள்ளத்துல நான் அடுத்தவனை விட சிறந்தவன், வீட்டுல வேலைக்காரன் வச்சு கொள்வது ஹராம் என்று நான் செல்ல, வீட்டுல வேலைக்காரனை விட நான் சிறந்தவன் என்று நினைக்கிறது ஹராம் என்று சொல்றேன். அவன் யாரா எனக்கு பேசுறதுக்கு என்று நினைக்கிறது இருக்குது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, பெருமையுடைய ஒரு அடையாளம் தான் ஹக்க மறுக்கிறது. உண்மை ஹக் இருக்குது, ஹக்க மறுக்கிறது இருக்குது, இது பெருமையுடைய ஒரு அடையாளம். சில நேரத்துக்கு மனைவி உடைய விஷயத்திலையும் மனைவி உண்மையை சொல்றா, ஆனா மனைவிட வாயால வந்துச்சு என்றது இவருக்கு ஒரு ப்ராப்ளம். கொஞ்சம் சத்தம் போட்டு பேசினா, பெரியோர்களே சகோதரர்களை, நான் என்ன செல்ல வரேன் என்றா, மனைவி சத்தம் போட்டு பேசுறது சரி என்று நான் செல்ல வர இல்ல. மனைவி கொஞ்சம் சத்தம் போட்டு பேசுற நேரத்துல நான் மாப்புல நீயே கத்துறாய் என்று பேசுறது இருக்குது, இது பெருமைக்கு அடையாளம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, மனைவியுடைய விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு கம்பெனியுடைய சிஇஓ ஆக இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஒரு மேனேஜிங் டைரக்டராக இருந்தாலும் சரி, ஒரு டிவிஷனுக்கு ஒரு ஹெட்டாக இருந்தாலும் சரி, நான் எனக்கு கீழே வேலை செய்யறவங்களை விட சிறந்தவன் என்று உள்ளத்துல மாறது இருக்குது. இதுதான் நோய், இதுதான் பெருமை. இந்த வேலையெல்லாம் அவங்கதான், அவரை வச்சு வேலை வாங்குறது பிரச்சனை இல்ல. பெரியோர்களே சகோதரிகள், நுணுக்கமா விலகிக் கொள்ளுங்க, அவரை விட நான் சிறந்தவன் என்று நினைக்கிறது தான் நோய். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, இந்த நோயை நாங்கள் இல்லாமக்கிக் கொள்ளணும். சில மக்கள் பேசுறாங்க, உலமாக்கள் கிதாப்ல எழுதின விஷயத்த சொல்றேன். சில மக்கள் சொல்றாங்க, இந்த ஹவுல உருவெடுக்கிறது எல்லாம் எனக்கு சரி வராது. ஏன்? சிலவங்க அந்த கால கழுவுறாங்க, தண்ணி உள்ளுக்கு பேசணும். சிலவங்க அந்த மூக்க சீர்றாங்க, அது நஜிஸ் ஆகுது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, புகாக்கள் தெளிவாக எழுதுறாங்க,
ஹவுலுல குல்லத்தைக்கு பார்க்க எவ்வளவு தண்ணி இருக்குதோ அந்த நேரத்தில் அந்த தண்ணி நஜிஸாகாது. எதுவரை காட்டும் அதனுடைய நிறம் அதனுடைய சுவ மாறாம இருக்கும். ஆனா ஒரு மனிதன் சொல்றார்கள் எனக்கு சரி வராது. உலமாக்கள் கிதாப்ல தெளிவா எழுதுறாங்க, அந்த தண்ணி அசுத்தம் இல்ல, ஹவுலுல உள்ள தண்ணி சுத்தம், உள்ளம் அசுத்தம். எனக்கு சரி வராது. இது கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களை யோசிச்சு பாருங்க, என்ன நோய் என்றது பாருங்க. மனைவி உண்மையா சொல்றார், உங்களோட வேலை செய்யக்கூடிய கீழே உள்ள ஸ்டாஃப் உண்மையா சொல்றார். இந்த நேரத்துல நீங்க மறுக்கிறீங்க, அது ஹக்கன், அது சுத்தம், அவர் சரி, ஆனா மறுக்கிறீங்க. அது ஏன் தெரியுமா? அது உள்ளத்துல உங்களுக்கு விளங்காம ஒரு நோய் இருக்குது. அது ஒரு நோய். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனும் அவர் ஒரு ஆலிமாக இருக்கலாம், ஒரு டாக்டராக இருக்கலாம், ஒரு லாயராக இருக்கலாம், ஒரு பெரிய ஒரு ப்ரொஃபஷனாக இருக்கலாம். அவருடைய உள்ளத்துல நான் என்றது வரக்கூடாது. நான் எவ்வளவு பெரியவன் என்றது வரக்கூடாது. மௌலானா முஃப்தி ஷஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்தான் முழு பாகிஸ்தானுடைய கிராண்ட் முஃப்தியாக இருந்தார். முஃப்தி ஷஃபி ரஹ்மத்துல்லாஹ் மஆரிஃபுல் குர்ஆன் என்ற ஒரு தஃப்சீர் எழுதினவர், 8 வால்யூம்ஸ், 8 பாகங்கள். பெரியோர்களே சகோதரர்களே, ஒவ்வொரு வியாழக்கிழமை அவருடைய வீட்டுல அவர் ஒரு முசாக்கரா ஒன்று, ஒரு பயான் ஒன்று நடத்துவார். மகரிபுக்கு இஷாவுக்கு பின்னால பெரிய கிரௌட் அதுக்கு வரும். பெரிய கிரௌட், தூரத்திலிருந்து எல்லாம் மக்கள் வருவாங்க. எனவே ஒரு நாள் இவர் வீட்டுக்குள்ள நுழைய பார்க்கிறார். ஒரு வாகனம் அப்படியே வந்து இறங்குது. அந்த வாகனம் இறங்கின நேரத்துல பெரியோர்களே சகோதரர்களே என்ன நடந்துச்சு? சில மக்கள் இறங்கி சாமான்களோடு இறங்கினாங்க. தூரத்திலிருந்து வந்த மக்கள் குழி குழி என்று கூப்பிட்டான். குழி குழி என்ற கூலிக்காரனை கூப்பிடுறாங்க அந்த சாமானத்தை போய் உள்ளுக்கு வைக்க. அந்த மஜ்லிஸ, அந்த ப்ரோக்ராம் நடத்துறவர் முஃப்தி ஷஃபி ரஹ்மத்துல்லாஹ் தலப்பாவை தலையில கட்டி கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறாங்க. ப்ரோக்ராம் ஆரம்பிக்க குழி குழி என்று சென்னோடனே என்ன தெரியுமா செஞ்சார்? தலையில உள்ள தலப்பாவை கழட்டிட்டு இடுப்புல கெட்டிட்டு அம்மாஜி குழி ஆகையா என்று சொன்னார். கூலிக்காரன் வந்துட்டான், என்ன செய்யணும்? அவங்க தூக்கி, அவங்க தெரியா இன்றைக்குதான் ஃபர்ஸ்ட் டே ப்ரோக்ராமுக்கு வராங்க, யாரும் மௌலானா ஷஃபி என்றதே தெரியா, முஃப்தி சாப் என்றதே தெரியா, கொடுத்தாங்க. அப்படியே தலையில வச்சு சாமான்கள் உள்ளுக்கு வச்சுட்டு அடுத்த பக்கத்தால போயிட்டு உட்கார்ந்து ப்ரோக்ராம ஸ்டார்ட் பண்ணி செய்யறாங்க. நான் என்ன சொல்ல வாரேன் என்றா, நான் தான் இந்த ப்ரோக்ராம நடத்துறவர் என்றது அவருடைய உள்ளத்துல இருக்கல்ல, கூலி வேலை செய்யறதுக்கும் நான் தகுதியானவன் என்றதுதான் அவருடைய உள்ளத்தில் இருந்துச்சு. அதையும் நான் செய்யதானவனும். நான் யார்? நான் ஒன்றுக்கும் லாய்க்கு இல்லாதவன். ஏதோ ரப்புவே கண்ணியப்படுத்தி இருக்கிறான். எந்த குறைகள் அந்த மக்களுக்கு தெரிஞ்சிருந்து எனக்கு காரை துப்பிரிப்பாங்க. தன்னை பற்றி ஒரு பெருமை உள்ளத்திலே இருக்கல. எப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வஃபாத்தாகினாங்களோ அந்த நாள் காலையில ஒரு கண் விளங்காத ஒரு மூதாட்டி வயசாளி செல்றாங்க, இன்றைக்கு ஹலீஃபா அபூபக்கர் வஃபாத்தாகிட்டார் என்பதா. உண்மையாகவே பார்த்தா அவ கண் விளங்காத பெண்மணி காலையிலே சொல்றா. உண்மையாகவே பார்த்தா அந்த நாள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்க வஃபாத்தாகி ஹலீஃபா, முஸ்லிம்களுடைய ஒரு பிரசிடென்ட் என்ற லெவல் இருந்தவர், தலைவர். எல்லாம் அந்த வயசாளி கிட்ட கேட்டாங்க, அம்மாஜி நீங்க எப்படி சொல்றீங்க? கண்ணும் விளங்குதில்ல, வயசாலியா இருக்கிறீங்க, தூரத்தில் இருக்கிறீங்க மதீனால, நீங்க எப்படி சொல்றீங்க அபூபக்கர் வஃபாத் ஆகினார்? சரியா அவர் வஃபாத்தா இருக்கிறாரே. சொன்னாங்க, இல்ல, அவர் ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜுடைய நேரத்துல நானோ ஒரு வயசாலி மூதாட்டி, கண்ணும் விளங்குது இல்ல, என் வீட்டுக்கு வந்து என்னுடைய டாய்லெட்டை சுத்தமாக்குவார், என் வீட்டை சுத்தமாக்குவார், என்னுடைய தேவைகள் எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கு பிறகுதான் ஃபஜ்ர் தொழுகைக்கு போவார். அந்த ஹலீஃபா இன்றைக்கு வரல, அவர் வஃபாத்தாகிதான் இருந்திருப்பார். ஒரு ஹலீஃபாக்கு உள்ள சிஃபத்தை பாருங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, இந்த சிஃபத் எங்களுக்கு தெரியுதா? நான் நாட்டை நடத்துறவன் அல்ல, நான் ஒரு மூதாட்டிட வீட்டு வேலை செய்யக்கூடிய வேலைக்காரனுக்கு தகுதியானவன் என்றது உள்ளத்தில் இருந்துச்சு. பட்டம் அது அல்லாஹ் தந்தது, பதவி அது அல்லாஹ் தந்தது, அறிவு அது அல்லாஹ் தந்தது. ஆனா நானோ லாய்க்கு இல்லாதவன், நானோ மோசமானவன் என்பது அவர் உள்ளத்தில் இருந்துச்சு. காதிசியா யுத்தம் நடக்கக்கூடிய நேரத்துல பெரியோர்களே சகோதரர்களே, நாங்க அமால்களை மட்டும் தான் பேசுறோம், சஹாபாக்களோட சிஃபாத்களை பத்தி பேசுங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா காதிசியா யுத்தத்துடைய நேரத்துல உமர் ரலியல்லாஹு தஆலா ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ர தொழுந்து அப்படியே மதீனாவுடைய எல்லைக்கு போவாங்க. ஒவ்வொரு நாளும் முஸ்லிம்களுக்கு தோல்வி அப்படிதான் செய்திகள் வருவது. என்ன செஞ்சாங்க? ஒரு நாள்
ஃபஜ்ர தொழுந்துட்டு எல்லைக்கு போறாங்க. அதிகமான மக்கள் உலகத்துல இஸ்லாத்தை தழுவிருக்கிறாங்க. ஆனா உமர் யார் என்றது கண்டில்ல. ஒரு நாள் ஒருத்தர் குதிரைக்கு மேல வாரார். இவர் கேட்கிறாங்க, எங்கிருந்து வாரீங்க? அவர் சொல்றார், நான் காதிசியால இருந்து வாரேன், செய்திகள் எடுத்து வாரேன், உமரை சந்திக்க வாரேன் என்று சொன்னாங்க. ஹலீஃபா அமீருல் முஃமினீன் உமர் அலி அல்லாஹு தஆலா அவங்க ஒன்றுமே செய்யல. அந்த குதிரையோட கடிவாளத்தை பிடிச்சு அப்படியே மதீனாக்குள்ள எடுத்துக்கொண்டு வாராங்க. நீங்க மேலே இருந்து எனக்கு செய்திகளை செல்லுங்களே, நான் கேட்டுக்கொண்டு வாரேன். அப்படியே இழுத்து கொண்டு போறாங்க, செய்திகளை செல்லி கொண்டு போறாங்க. மதீனாக்குள்ள போற நேரத்துல மக்கள் எல்லாமே அமீருல் முஃமினீன் என்று முன்னுக்கு ஓடி வார நேரத்துல தான் விளங்கிச்சு குதிரைக்கு மேல உள்ளவருக்கு அது இந்த குதிரையை இழுத்து கொண்டு போறவர் அவர்தான் உமர், அவர்தான் அமீருல் முஃமினீன் என்பது. பேசுற நானும் தான் பெரியவர்களே சொல்ல, யாரு சரி நான் காதிசியால இருந்து வாரன், உமரை சந்திக்க வாரன் என்று செல்லா நாங்க ஒரு சிரிப்பொண்டு சிரிப்போம். அந்த சிரிப்புலே அவருக்கு விளங்கும் அது இவரோ பெரிய ஆள் என்று. ஒன்றுமே காட்டிக்கொள்ள, உங்களோட குதிரையை தூக்கி கொண்டு இழுத்து கொண்டு போறதுக்கு நான் தான் தகுதியானவன். பெரியவர்களே சொல்ல, இதை கண்டுடனே அவர் இறங்கிட்டார். இறங்குற நேரத்துல சொன்னாங்க, இல்ல இறங்க வேண்டிய தேவையில்லை, எனக்கு இதெல்லாம் சொன்னீங்களோ மேலிருந்து இப்ப மக்களுக்கு சொல்லுங்க, அவங்களும் கேட்கட்டும் என்று சொன்னாங்க. உள்ளத்துல நான் என்றது அவரோட உள்ளத்திலே இருக்கல்ல. எங்களுக்கு எங்க ஒரு கூலி வேலை இருந்தா 10 பேர் நாங்க என்ன தெரியுமா செய்வோம்? முஃப்தி ஷஃபியுடைய இடத்துல இருந்து இருந்தா சொல்லுவோம், வாங்க அதை கொஞ்சம் தூக்கி வைங்க என்று சொல்றது லேசி. ஆனா நான் அதை செய்யணும் என்ற அந்த தகுதி எங்கட உள்ளத்துல இல்லே. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரி, இதுதான் சிஃபத். ஒரு மனிதன் உள்ளத்துல வார ஒரு பெரிய ஒரு நோய் தான் இது. எங்களுக்கு பணத்தை செலவழிக்கிறது லேசி, ஆனா பணத்தை செலவழிச்சு எனக்கு ஒரு பேர், எனக்கு ஒரு புகழ், எனக்கு ஒரு அந்தஸ்து வரக்கூடாது என்று நினைக்கிறது கஷ்டம். குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி சொல்றான், இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹி லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா. நாங்க உங்களுக்கு சாப்பாடு தந்ததெல்லாம், உதாரணத்துக்கு நாங்க இப்ப ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸுக்கு உதவி செஞ்சு கொண்டிருக்கிறோம். மாஷா அல்லாஹ் கொழும்பு ஏரியால அதிகமான ஏரியாக்கள் ரொம்ப அழகாக செஞ்சாங்க. அல்லாஹ் உங்களுக்கு பெரிய கூலிய கொடுக்கட்டும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள், தேவைகளை தேடி தேடி பேசி கொடுத்தோம். இது லேசி. ஆனா நான் என்ன செல்ல வாரேன் என்றா, நான் பேசுற டாபிக் அதாக இருக்குது. ஒரே ஒரு விஷயத்தை செல்றேன், இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ். நாங்க உங்களுக்கு உதவி செய்யறதெல்லாம் லிவஜ்ஹில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டிதான். லா நுரீது மின்கும் ஜஸாஅ, நீங்க எங்களுக்கு ஜஸாக்கல்லாஹு கைரா, வாங்க வாங்க சாமானங்களை கொண்டு வாங்க, அல்லாஹ் உங்களுக்கு பெரிய கூலிய தரட்டும், உங்களோட புள்ள குட்டியை நல்லா வைக்கட்டும், இந்த வார்த்தை கூட எங்களுக்கு தேவையில்லை என்று எதிர்பார்க்காம இருக்கிறது இருக்குது. இது கஷ்டம். பாருங்களே நடந்து கொள்ற முறையா. ஒரு ஜஸாக்கல்லா சரி, ஒரு மிஸ்கீனுக்கு வீட்டுக்கு வர நேரத்துல ஒரு 5 ரூபா கொடுத்து அவன் படிச்சு கொண்டு போனா எப்படி சூடாகும் எங்களுக்கு. பெரியோர்களே சகோதரர்களே, நான் கொடுத்தது அல்லாஹ்க்காக வேண்டி. நீங்க ஏசினா என்ன, நெப்புகள்னா என்ன, லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா, நான் உங்ககிட்ட தேங்க்ஸ் ஜஸாக்கல்லா என்றதையும் எதிர்பார்க்கல, அப்ரிஷியேட் பண்ணுவதும் பார்க்கல, சிரிப்பதும் என்பதும் எதிர்பார்க்கல. அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவளை பத்தி ரிவாயாக்கள் வந்திருக்குது. அவங்க யாருக்கு சரி ஒரு ஹதியாக ஒரு சதகா கொடுக்கறதாக இருந்தா ஒரு அடிமைய கையில அனுப்புவாங்க. அந்த அடிமைக்கு சொல்லுவாங்க, நீங்க பேச அந்த ஹதியாவை கொடுங்க, ஆயிஷா கொடுத்ததாக. அவங்க என்ன வார்த்தைகள் சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு வந்து எனக்கு சொல்லுங்க. பேச்சு கொடுப்பாங்க. அவங்க என்ன வார்த்தைகள் சொல்லுவாங்களோ, ஆயிஷாட வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும், ஆயிஷாவுக்கு சொர்க்கத்தை தரட்டும், என்னென்ன வார்த்தைகளோ அதே வார்த்தையை வந்து அடிமை செல்ல இவங்களும் அதே வார்த்தையை சொல்லி அந்த மக்களுக்கு துவா செய்வாங்க. யா அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையில பரக்கத் செய்யுங்க, யா அல்லாஹ் அவருக்கு யா அல்லாஹ் நீ பெரியோர் ரஹ்மத் செய், அவனுக்கு யா அல்லாஹ் அந்த மனிதனுக்கு சொர்க்கத்தை தா. சஹாபாக்கள், பெரும் சஹாபாக்கள் கேட்டாங்க, ஆயிஷா ஏன் நீங்க இப்படி செய்றீங்க? ஒரு அடிமையை அனுப்புறீங்க, சதக்காவை கொடுக்குறீங்க, அவங்க என்ன வார்த்தை சொல்றாங்களோ அதையும் கேட்டு வந்து அதே ரிப்பீட் பண்றீங்க ஏன்? சொன்னாங்க, நான் சதக்கா கொடுக்கிறது அல்லாஹ்க்காக வேண்டி, அவங்களோட துவாக்காக வேண்டி அல்ல. அவங்க கேட்ட துவாவுக்கு உலகத்துல நான் பகரம் துவா கேட்டேன், ஏற்ற சதக்காவுக்கு அல்லாஹ் எனக்கு கூலிய தரட்டும். எனக்கு பேர் தேவையில்லை, எனக்கு புகழ் தேவையில்லை, எனக்கு அல்லாஹ் கூலிய தரட்டும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, எவ்வளவு அழகான சிஃபத். எனவே இந்த சிஃபாத் எனக்கு தெரிகிறதா? நான் மாப்பிள்ள, நான் பாஸ், நான் பெரியவன்,
நான் வயசுல மூத்தவன். பெரியோர்களே சகோதரர்களே, இது உள்ளத்துல வரக்கூடாது. எங்கட உள்ளத்துல நான் தான் மோசமானவன், நான் கண்ணியப்படுத்தப்படுறதுக்கு தகுதியானவன் அல்ல. இந்த வேலைக்காரன் கொஞ்சம் கத்தினத்துக்கு ஏன் எனக்கு கோபம் வருவது, என்ற நப்சுல நான் என்றது இருக்கிறது சுத்திதானே என்ற சிந்தனைகளுக்கு வரணும். சஹாபாக்கள் காட்டரபிகள் சில நேரத்துக்கு மோசமான முறையில நபி அவங்களோட நடந்து கொள்வாங்க. நபி அவங்க அதை சீரியஸா எடுக்கவே மாட்டாங்க. ஏன் அது பர்சனல் விஷயம். ஒரு கண்ணியம் என்று நபி அவங்க எதிர்பார்க்கல, நான் நபி என்றது எதிர்பார்க்கல. பெரியோர்களே சகோதரர்கள், எனவே இந்த சிஃபாத் அதே மாதிரிதான் பொறாம ஒரு மனிதன் உள்ளத்துல வரக்கூடிய ஒரு பயங்கரமான நோய். 3 வகையான பொறாம இருக்குது என்று சொல்லுவாங்க. ஒன்று என்ன, அடுத்தவர் ஒருத்தர் நல்லா இருக்கிறார், அவருக்கு கிடைச்ச மாதிரி எனக்கும் கிடைக்கணும். 2 மொபைல் கடை இருக்குது என்ன வச்சுக்கொள்வோமே, அவனுக்கு கிடைக்கிற மாதிரி எனக்கும் கிடைக்கணும் என்று நினைக்கிறது, இதுவும் ஒரு நோய் தான், பொறாம. 2வது பயங்கரமான ஒரு தர்ஜா இருக்குது, என்ன, அவனுக்கு இல்லாம போய்கிட்டு அதே பிசினஸ் எனக்கு கிடைக்கணும் என்று உள்ளத்துல வாரும், அதுவும் ஒரு வகையான நோய் தான். 3வது அதை விட பயங்கரமானது, எனக்கு அந்த பிசினஸ் கிடைக்காட்டியும் பரவாயில்ல, அவனுக்கு இல்லாம போகணும். பெரியோர்களே சகோதரர்களே, ஒரே டிபார்ட்மெண்ட்ல 2 பேர் வேலை செய்யறாங்க, ஒருத்தருக்கு ப்ரொமோஷன் கிடைக்குது, ஒருத்தர் நினைக்கிறார் அவருக்கு ப்ரொமோஷன் இல்லாம போகும். 2வது அந்த எனக்கும் அதே மாதிரி ப்ரொமோஷன் கிடைக்கணும். 2வது நினைக்கிறார் அவருக்கு இல்லாம போயிட்டு அந்த ப்ரொமோஷன் எனக்கு கிடைக்கணும். 3வது எனக்கு கிடைக்காட்டியும் பரவாயில்ல, அவனுக்கும் இல்லாம இருக்கணும். பெரியோர்களே சகோதரர்கள், இந்த நோய் இருக்குது. ஹதீஸ்ல நபி அவங்க சொன்னாங்க, நன்மைகள் எல்லாத்தையும் திண்டு போட்டுடும். நாங்க என்ன தொழுறோமோ தஹஜ்ஜுத், அந்த எல்லா தஹஜ்ஜுத்கள் எல்லாம் சாப்பிட்டு போட்டுடும். இந்த ஹசத் உள்ளத்துல வந்துச்சுண்டா நெருப்ப போல பத்தும். சிலவங்களோட உள்ள பத்தும், அவன் நல்லா இருக்க கொல, அவனுக்கு ப்ரமோஷன் கிடைக்க கொல. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள், இது ஒரு நோய். இந்த நோயை இல்லாமக்கோணும். இது உடம்பால செய்த பாவத்தை விட பயங்கரமானது, உள்ளத்துல வரக்கூடிய இந்த ஹசத் என்ற நோய். அதே மாதிரிதான் எங்களுக்கு தெரியாம பெரியோர்களே சகோதரர்களே, சில நேரத்துக்கு நாங்க அமல் செஞ்சு கொண்டு போறோம், எங்களோட உள்ளத்துல வார இன்னொரு பயங்கரமான நோய் தான் ரியா, முகஸ்துதி என்று சொல்லுவோம். அடுத்தவன் என்னைய நான் தொழுக நான் குர்ஆன் ஓதுறத பார்த்து மக்கள் என்னைய நல்லவன் என்று செல்லணும் என்றும் வாரது இருக்குது. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் பயப்படுறது எல்லாம் அஷ்ஷிருக்குல் ஹஃபீ, மறைவான சின்ன ஷிர்க் இருக்குதே, அது ரொம்ப பயங்கரமானது என்பதாக சொன்னார். அல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்களோட கபரை பிரகாசமாக்கட்டும். பெரியோர்களே சகோதரர், எடுத்த உடனே கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த நோயிலிருந்து எப்படி பாதுகாக்கிறது யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ் மீது சத்தியமா சொல்றேன் பெரியோர்களே சகோதரர்களே, நான் இப்ப பயான் செஞ்சு கொண்டிருக்கிறேன், அல்லது நீங்க ஒரு ப்ரோக்ராம் ஒண்ணு செய்ய போறீங்க, அல்லது ஸ்டாஃபுக்கு ஒரு லெக்சர் ஒண்ணு செய்றீங்க, அல்லது 8-10 பேரை வச்சு ஒரு அட்வைஸ் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. சில நேரத்துக்கு நாங்க நேரத்தோட ப்ரிப்பேர் பண்ணி போகக்கூடிய நேரத்துல, இந்த சம்பவத்தை செல்ற நேரத்துல எல்லாம் நினைக்கணும், மாஷா அல்லாஹ் ஜாயா பேசுறார், அல்லது இந்த ஆயத்தை ஓடுற நேரத்துல எல்லாம் ஆச்சரியப்படணும், அல்லது இந்த நுணுக்கமான சப்ஜெக்ட செல்ற நேரத்துல எல்லாம் என்னைய ஜாய் பயான் அல்லது ஜாய் அட்வைஸ், இவர் தான் அமீராகிறதுக்கு தகுதி, இவர் தான் உண்மைக்குமே எங்களோட தலைவராகிறதுக்கு தகுதி என்று நினைக்க ஓடும் என்று செய்யறவர் நினைக்கிறது இருக்குது. இது ஒரு நோயா இல்லையா யோசிச்சு பாருங்க. பெரியவர்களே சகோதரிகளே, இந்த ரியா என்ற நோய் ரொம்ப பயங்கரமானது. பேசுற எனக்கு தான் நானும் இப்ப நினைச்சேன் என்றா எல்லாம் சூப்பர் பயான் என்று சொல்லணும் என்று நினைக்கணும் என்று நினைச்சேன் என்றா, பெரியவர்களே சகோதரர்களே, ரியா செஞ்சிட்டேனா இல்லையா? சில நேரங்களுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல், எங்களோட கண்ட்ரோலுக்கு அப்பாற்பட்டது, அது எங்களால கண்ட்ரோல் பண்ணாம வரும். அதான் நபி அவங்க சொன்னாங்க, இந்த ஷிர்கை சத்திய நான் பயப்படுறேன். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்க கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இதுல இருந்து எப்படி யா ரசூலல்லாஹ் பாதுகாக்கிறது? அது சும்மா வந்து கொண்டே தான் இருக்கும் யா ரசூலல்லாஹ், ஒரு 10 ரூபாய் கொடுத்தாலும் வரதான் செய்யும் உள்ளத்துல, அது எல்லாம் என்னை பத்தி பார்க்கணும் என்று வருமா இல்லையா? நபி அவங்க சொன்னாங்க ஒரு துஆவ, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் உஷ்ரிக பிக ஷைஅன் வ அன அஅலமு பிஹி வ அஸ்தக்ஃபிருக லிமா லா அஅலமு பிஹி. யா அல்லாஹ், நான் விளங்கி செய்யக்கூடிய சில ஷிர்க்குகள் இருக்குது ரப்பே, உனக்கிட்ட பாதுகாப்பு தேடுகிறேன் யா அல்லாஹ். அதே மாதிரி தெரியாம சில சிந்தனைகள் உள்ளத்துல வருவது யா அல்லாஹ், அதுக்கு உனக்கிட்ட பாதுகாப்பு தேடுறேன். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே, எனவே இந்த ஒவ்வொன்றும் தனி தலையங்கங்கள் உலமாக்கள் இந்த உள்ளத்துல வார நோய்களை பற்றி பேசியிருக்கிறார்.
எனவே நாங்களும் எப்படி அமாலுடைய விஷயத்துல வெளிரங்கமான உடம்பாக செய்யக்கூடிய அமல்களுடைய விஷயத்துல கவனம் செலுத்துறோம், பாவத்திலிருந்து நாங்க பாதுகாக்கிறோம், அதே மாதிரி உள்ரங்கமான பாவங்களிலிருந்து பாதுகாப்பு தேவையும். இல்லாட்டி நாளுக்கு நாள் பயம் என்ன, பெரியவர்களை சொல்ல ஈமான்ல இருந்து தூரமாகுவோம், அல்லாஹ் ரசூலுடைய மஹப்பத் குறையும், முஹத்துதி உள்ளத்தில் உண்டாகும், ஷிர்க்குடைய அந்தஸ்துல போய்த்து விழுந்துடுவோம். எனவே இதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வதரு ظاهிரல் இஸ்மி வ பாத்தினா, வெளிரங்கமான பாவம் மாத்திரம் அல்ல உள்ரங்கமான பாவங்கள் இருந்தும் தூரமாகவோ, அது ரொம்ப பயங்கரமான. எனவே யாழ்ல இந்த விஷயங்களை பேசினோமோ, யாழ் இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நீ எங்களுக்கு வழங்குவாயாக. யா அல்லாஹ் ரொம்ப பயங்கரமான நோய், யா அல்லாஹ் உன்னுடைய உதவி இல்லாம இந்த நோயிலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு தேடவே முடியாது ரப்பே. யாழ்லா நோய் என்ன என்றதே எங்களுக்கு சொல்ல முடியாம இருக்குது, யா அல்லாஹ் நான் நோயாளியா என்றதே எங்களுக்கு தெரியாம இருக்குது ரப்பே. யாழ் இந்த நோய்கள்ல இருந்து நீ எங்களை பாதுகாப்பா தருவாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.